சாணக்கியரின் 7 ரகசிய வார்த்தைகள் பற்றிய ஒரு சிறுகதை. கதை பிடித்திருந்தால் நம்ம ராக்கி பீஸ்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மகாதேவன் என்னும் இளைஞன் தன் வாழ்க்கையில் எதையும் சாதிக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தான். வேலை இருந்தும் வளர்ச்சி இல்லை, நண்பர்கள் இருந்தும் நம்பிக்கை இல்லை, குடும்பம் இருந்தும் அமைதி இல்லை. ஒரு நாள் மனமுடைந்தபடி கடற்கரையில் அமர்ந்திருந்தபோது அவன் அருகில் ஒரு மூதாட்டி வந்து சொன்னாள். வாழ்க்கையை மாற்ற ஒரு வார்த்தை போதும், ஆனால் உண்மையான வார்த்தை மட்டும். அவள் அவனிடம் ஒரு பழைய பாம்பு தோலை மடித்து கொடுத்தாள். அதை திறந்தபோது அதில் 7 வார்த்தைகள் மட்டுமே இருந்தன. ஆராயு, காப்பாற்று, மறைப்பதை அறி, வேறு வழி தேடு, விடு, செயல்படு, தாங்கு. மகாதேவன் குழப்பமடைந்தான். அப்பொழுது பக்கத்தில் நின்றிருந்த தனித்திரு பிராமணர் மெதுவாக பேசினார். அவை சாணக்கியரின் ரகசிய வார்த்தைகள். அவை உன் வாழ்வை மாற்றும், ஆனால் நீ அவற்றை கற்றால் மட்டும் போதாது, புரிந்து செயல்பட்டால்தான் பயன் கிடைக்கும். அவன் பயணத்தை தொடங்கினான். முதல் வார்த்தை ஆராயு, உண்மையை அறிதல். மகாதேவன் முதல் வார்த்தையை நினைவு கூர்ந்தான். ஆராயு. அவன் தன் வாழ்க்கை பிரச்சனைகளை வெளிக்கண்ணோட்டத்துடன் மட்டும்தான் பார்த்தான். வேலைக்குள் அக்கறையின்மை, சோம்பல், தேவையற்ற நண்பர்கள், திட்டமிடாத நிதி. சாணக்கியர் சொல்வார், முன்னேறும் முன் நிலையை ஆராயு, அறியாதவன் எடுக்கும் முதல் படியே தவறு. ஒரு வாரம் முழுவதும் மகாதேவன் தன் செயல்களை எழுதிக் கொண்டான். பிரச்சனைகளின் மூலங்களை கண்டறிந்தபோது அவனுக்குள் ஒரு வெளிச்சம் வந்தது. தீர்வு உள்ளதென்பதை உணர்ந்தான். இரண்டாவது வார்த்தை காப்பாற்று, மதிப்பை பாதுகாத்தல். இரண்டாவது வார்த்தை காப்பாற்று. மகாதேவனுக்கு வாழ்க்கையில் உண்மையில் மதிப்புடையது என்ன? அவன் கண்டான். அவனுடைய திறமை, அவனுடைய நேரம், அவனுடைய வாய்ப்புகள். சாணக்கியர் சொல்வார், செல்வத்தை விட பெரியது நேரம், நேரத்தை விட பெரியது அறிவு. மகாதேவன் அவன் திறமைகளை பாதுகாத்தான். பயனற்ற நட்புகளை வெட்டினான். வேலைக்குள் கவனம் செலுத்தினான். சிலர் அவனை விட்டு விலகினார்கள். ஆனால் அவன் அமைதியாக இருந்தான். ஏனெனில் தனது வளர்ச்சியை காப்பாற்ற வேண்டியது அவசியம். மூன்றாவது வார்த்தை மறைப்பதை அறி, மறைவிலுள்ள வாய்ப்புகள். ஒரு நாள் மகாதேவன் அலுவலகத்திலிருந்து திரும்பும்போது ஒருவன் சொன்னான், நீயும் மேலாளராக வேண்டும் போல, ஆனால் உன்னிடம் பொருள் இல்லை. இந்த வார்த்தை மனதை தைத்தது. ஆனால் சாணக்கியரின் மூன்றாவது ரகசியம் நினைவுக்கு வந்தது. மறைப்பதை அறி. அவன் உணர்ந்தான், தனது மேலதிகாரிகள் எதை விரும்புகிறார்கள், நிறுவனத்தின் வளர்ச்சி எந்த திசையில் செல்கிறது, சந்தையில் எந்த திறமைகளுக்கே மதிப்பு அதிகம், இவை அனைத்தையும் கவனிக்க வேண்டும். அவன் ஆராய்ந்தான். புதிய திறன்களை கற்றுக்கொண்டான். மறைவாக இருந்த வாய்ப்பு அவனுக்கு பழிச்சென தென்பட்டது. நான்காவது வார்த்தை வேறு வழி தேடு, தடையை தாண்டும் நுண்ணறிவு. மகாதேவன் உயர்வு பெற விண்ணப்பித்தான். ஆனால் மேலாளர் சொன்னார், இந்த வருடம் வாய்ப்பில்லை. அவன் உடைந்து விடமாட்டான். ஏனெனில் 4வது ரகசியம் அவனுக்கு தெரியும், வேறு வழி தேடு. சாணக்கியர் சொல்வார், ஒரு கதவு மூடப்பட்டால் 10 திறந்திருக்கும். அறிவில்லாதவன் மூடிய கதவையே பார்த்து கொண்டிருப்பான். மகாதேவன் நிறுவனத்தின் புதிய திட்டத்தில் தன்னார்வமாக இணைந்தான். அதன் மூலம் அவனுடைய திறமைகள் பெரியவர்களின் கவனத்திற்கு வந்தன. 5வது ரகசியம் விடு, தேவையற்றதை விடுவி. வாழ்க்கையில் முன்னேற சிலவற்றை விட வேண்டிய நேரம் வந்தது. அவன் தன்னை தகர்க்கும் பழக்கங்களை, அதிகமான தொலைக்காட்சி, பொருள் இல்லாத பேச்சுகள், தேவையற்ற கோபம், எல்லாவற்றையும் மெதுவாக விட்டான். சாணக்கியர் எச்சரிக்கை, விட முடியாதவன் அடிமை, விடுகிறவன் இளவரசன். மகாதேவன் மனதில் இலகுவாக உணர்ந்தான். 6வது ரகசியம் செயல்படு. தெரிந்தால் போதாது, செய்ய வேண்டும். திறனுண்டு, திட்டமுண்டு, நேர்மையுமுண்டு, ஆனால் செயல்படுவதில்லை என்றால் வீண். 6வது ரகசியம் செயல்படு. மகாதேவன் தினமும் அட்டவணை அமைத்தான். தன் இலக்குகளை எழுதிக் கொண்டான். ஒவ்வொரு நாளும் சிறிய முன்னேற்றம் செய்தான். குறுகிய காலத்தில் அவன் பணியில் அனைவருக்கும் முன்மாதிரியானான். அவர்கள் பேசிக் கொண்டார்கள், அவன் இப்படி மாறிவிட்டான், எப்படி
அவன் மட்டும் சிரித்தான். நினைவில் சாணக்கியரின் வார்த்தைகள் ஒலித்தன. 7வது ரகசியம். தாங்கு. இறுதி வெற்றிக்கான சக்தி. முடிவில் கடைசி ரகசியம் மிக முக்கியமானது. தாங்கு. ஒரு நாள் பெரிய திட்டத்தின் நடுவில் நிறுவனத்தில் பிரச்சனை ஏற்பட்டது. அனைவரும் பயந்தார்கள். அழுத்தம் அதிகம். திட்டம் தோல்வி அடையும் வாய்ப்பு இருந்தது. மகாதேவன் மனதை உறுதியாக வைத்துக் கொண்டான். சாணக்கியர் சொல்வார், சூழ்நிலை காற்றைப் போல் மாற்றமடையும், தாங்குவதே அறிவாளியின் கவசம். அவன் குழுவை அமைதியாக வழிநடத்தினான். சரியான திட்டங்களை தீட்டினான். மேலாளர் அவனை நேரடியாக பாராட்டினார். சில வாரங்களுக்குப் பிறகு நிறுவன அறிவிப்பில் அவரது பெயர் வந்தது. புதிய திட்ட மேலாளர் மகாதேவன். அவன் கடற்கரையில் அமர்ந்து அந்த நாள் மூதாட்டி கொடுத்த தோலை மீண்டும் திறந்தான். அதில் இருந்த 7 வார்த்தைகள் அவன் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றியிருந்தது. கதையின் மாரல், அதாவது சாணக்கியரின் ரகசியம்: ஆராயு, உன்னை அறி, காப்பாற்று, மதிப்பை பாதுகாத்துக்கொள், மறைப்பதை அறி, மறைவிலுள்ள வாய்ப்புகளைக் காண், வேறு வழி தேடு, தடையின் பின்னாலுள்ள திறப்பைக் காண், விடு, தேவையற்றதை விடுவி, செயல்படு, செயலில் இறங்கு, தாங்கு, மன வலிமையை காத்துக்கொள், உன்னால் முடியும் என்று நம்பு. இதில் நாம் தெரிந்து கொண்டது, நம் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு நம்மிடமே உள்ளது.